ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஸ், அதாவது நம்ம விஜய் சேதுபதியோட அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏஸ். அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான். அந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னா, எடுத்தோடனே ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. அது வந்து மலேசியாவில் லேண்ட் ஆகுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். நல்லா வேஸ்டியை கட்டிட்டு செமையாக இறங்கி ஒரு கெத்தாக நடந்து வராரு கோலாலம்பூரில். விஜய் சேதுபதி இதில் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா, லாக்கர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறத நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து இங்கே இருக்கிற இந்த ஸ்மக்லிங் பண்ணுறவங்க அவங்ககிட்ட வந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்கணுன்றதுக்காக அவர் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் இங்கே வந்து அவர் ஏற்கனவே நிறையா ஸ்கெட்ச் போட்டிருப்பார். அதாவது யார்கிட்டலாம் கொள்ளையடிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அதில் அந்த வண்டியில் போகிற அமௌண்ட் வந்து கொள்ளையடிக்கணும்னு அவர் பிளான் பண்ணியிருப்பார். இதுக்கடையில் வந்து படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஃபைட் வச்சுருப்பாங்க. அவர் நிறைய பேர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகுவார். அதெல்லாம் சில பல காரணங்களுக்காகவே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபுவோட சேர்ந்து நடிச்சிருக்க மாதிரி சில காமெடி சீன்ஸ்க்காக அவர் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ இவருக்கும் யோகி பாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமெடி சீன்ஸ் பயங்கரமாக சிங்க் ஆகிருக்க மாதிரி தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் எல்லா இதுலேயும் இவர் வந்து இறங்கி எல்லா இது செய்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யோகி பாபுவையும் சேர்த்துக்கிட்டே தான் பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நிறையா வருது. அது எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. இங்கே வந்து நடக்கிற அந்த சின்ன சின்ன சூதாட்ட கிளப்பு அங்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, பணம் எப்படி டிரான்சாக்ஷன் ஆகுது, எல்லாத்தையும் அவர் வந்து க்ளோஸ்அப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு வந்து லேடி கெட்டப் போட வச்சுருப்பாருங்க. அதாவது என்னென்னா 2 பேரும் சேர்ந்து போய் அந்த சூதாட்ட கிளப்பில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிக்கிறது தான் அவரோட பிளானாக இருக்கும். இடையில தான் ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹீரோயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலேசியன் முருகன் கோவிலுக்கு முன்னாடி வந்து இதுக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் வந்து இவர் வந்து அந்த ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணுற மாதிரியும், அதுக்கு வந்து ஹீரோவாக இருக்கிற நம்ம யோகி பாபு வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அட் த சேம் டைம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கடையில் அவர் யார், என்னத்துக்காக இங்கே வந்திருக்காரு, என்ன பிரச்சனை அப்படின்றதும் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து இவர் வந்து சூதாடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவர் வந்து இந்த சூதாட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எப்படி காலி பண்ணி இங்கேருந்து பணத்தை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையும் அவர் பிளான் பண்ணியிருப்பார். இதுக்காக அவர் நிறைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம யோகி பாபையும் அவரும் சேர்ந்து சூதாடுறதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அது என்ன பிரச்சனை, எதனால் அப்படின்றது இந்த படத்தில் இந்த சீன்ஸ்லலாம் வந்திருக்காது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் இருக்க பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் ஒரு சீன் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பப்ளு இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன் கேரக்டராக இந்த படத்தில் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இது வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து அஜித் கூட அவள் ஒரு வாழ படத்தில் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லன் கேரக்டராக பயங்கர மாசாக பண்ணியிருப்பாப்புல. அதுக்கடுத்து இதில் வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லன் கேரக்டருக்காக இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இது ஃபுல் அண்ட் அந்த நம்ம சிங்கப்பூர் மலேசியா சைட்ஸில் தான் இதை எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. இதில் வந்து ட்ரக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்மக்லிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தங்கம் கடத்துது, ஆள் கடத்துறது. ஸோ இது மாதிரி எல்லாமே சேம் ஒரே இதை தான் வந்து எல்லா இதுலேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து நல்லா வித்தியாசமானதாக இந்த கதையாக தான் நம்ம இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம இந்த படம் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இவர் வந்து ஒரு பில்லியன்ஸ் நிறைய அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூதாட்டத்தில் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் லேடி கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபுக்கும் வந்து செம்மையாக பொருந்திருக்கு. இவர் எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு யோகி பாபுவோட சேர்ந்து எஸ்கேப் ஆகி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ இதில் வந்து இவர் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாகவும் ஒரு த்ரில்லராகவும் ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு க்ரைம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபிலிமாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்த பிறகு இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நம்ம இதில் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.